தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவில் மேற்கு மற்றும் உள் மாவட்டங்கள் பெரும் எழுச்சியை கண்டுள்ளன. முதலிடத்தில் கரூர் மாவட்டம் 92.62% வாக்குகளுடன் முன்னிலை வகிக்கிறது. அதைத் தொடர்ந்து சேலம் 90.74%, நாமக்கல் 90.21%, தர்மபுரி 90.14%, ஈரோடு 90.10% ஆகிய மாவட்டங்கள் 90% வாக்குப்பதிவை தாண்டியுள்ளன. ராணிப்பேட்டை 89.89%, திருவண்ணாமலை 89.49%, திண்டுக்கல் 89.15%, விழுப்புரம் 88.99%, திருப்பத்தூர் 88.96% ஆகிய மாவட்டங்களும் முன்னிலை பட்டியலில் இடம் பிடித்துள்ளன. மறுபுறம் கன்னியாகுமரி மாவட்டம் 75.61% வாக்குகளுடன் குறைந்த வாக்குப்பதிவு பெற்று கடைசி இடத்தில் உள்ளது. சிவகங்கை 76.65%, ராமநாதபுரம் 77.03%, திருநெல்வேலி 77.93%, நீலகிரி 78.96% ஆகிய மாவட்டங்களிலும் வாக்குப்பதிவு 80%க்கும் கீழே பதிவாகியுள்ளது. மதுரை 80.54%, தூத்துக்குடி 80.55%, தஞ்சாவூர் 80.64%, தேனி 81.53%, மயிலாடுதுறை 82.14% ஆகிய மாவட்டங்களும் குறைந்த வாக்குப்பதிவு பட்டியலில் உள்ளன. தொகுதி அளவில் பார்க்கும்போது சேலம் மாவட்டத்தின் வீரபாண்டி தொகுதி 93.43% வாக்குகளுடன் மாநிலத்தில் முதலிடத்தை பிடித்துள்ளது. தொடர்ந்து நாமக்கல் மாவட்டத்தின் குமாரபாளையம், கரூர் மாவட்டத்தின் கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, தருமபுரி மாவட்டத்தின் பாலக்கோடு, ஈரோடு மாவட்டத்தின் பெருந்துறை ஆகிய தொகுதிகள் தலா 92% வாக்குப்பதிவை பதிவு செய்துள்ளன. திருநெல்வேலி மாவட்டத்தின் பாளையங்கோட்டை தொகுதியில் வெறும் 68% வாக்குகள் பதிவாகி மாநிலத்தில் குறைந்தபட்சமாக உள்ளது. கிள்ளியூர் 71%, மதுரை வடக்கு 72%, காரைக்குடி மற்றும் மதுரை மத்திய தொகுதிகளில் 73%, குளச்சல் தொகுதியில் 74% வாக்குகள் மட்டுமே பதிவாகின. பொதுவாக பெருநகரங்களில் வாக்குப்பதிவு குறையும் என்ற பிம்பத்தை சென்னை இம்முறை உடைத்துள்ளது. சென்னையின் சராசரி வாக்குப்பதிவு 83.73% உயர்ந்துள்ளது. ஆர்கே நகர் தொகுதியில் 90.50% வாக்குகள் பதிவாகி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கம் போல மயிலாப்பூர் தொகுதியில் மட்டும் மிக குறைவாக 74.89% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்த வாக்குகள் விழுக்காட்டை பார்க்கும்போது கொங்கு மண்டலத்திலும் உள் மாவட்டங்களில் அதிக அளவு வாக்கு விழுக்காடு பதிவாக பல காரணங்கள் கூறப்படுகிறது. பொதுவாக கொங்கு மண்டலம் எப்போதும் அஇஅதிமுகவுக்கு ஆதரவாக மனநிலை எப்போதும் உண்டு. இதை உடைக்க பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கொடுக்கப்பட்டாலும் இந்த முறை ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை அதிகமாக இருந்ததை கண்கூட பார்க்க முடிந்தது. கொங்கு மண்டலத்தில் நெசவாளர்களுக்கு முறையாக மானியம் கிடைக்கப்பெறவில்லை. லாரி தொழில்கள் நசுங்கி பலர் தொழிலை விட்டு வெளியேறும் சூழலில் உள்ளனர். தொழில் நகரம் என கூறப்படும் கொங்கு மண்டலங்களில் பலர் தொழில் நடத்த முடியாமல் அவதிப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. நூல் விலை உயர்வு, மின்வெட்டு, குறிப்பாக மின்கட்டண உயர்வு உள்ளிட்ட சுமைகளால் கொங்கு மண்டலத்தில் ஆளுங்கட்சிக்கு கடும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. மின்கட்டண உயர்வால் இதுவரை இல்லாத நட்டத்தை தொழிலாளர்களும் முதலாளிகளும் அனுபவித்து வருகின்றனர். ஜவுளி, விசைத்தறி, லாரி, கோழிப்பண்ணை மற்றும் பம்ப்செட் போன்ற சிறு குறு நடுத்தர தொழில்கள் அன்றாட பிழைப்புக்காக அல்லல்படுகின்றன. மத்திய அரசிடம் ஆளும் திமுக அரசு மோதல் போக்கில் இருந்ததால் தமிழகத்திற்கு வரவேண்டிய நிதிகளை முறையாக கேட்டு பெறவில்லை. நொய்யல் ஆற்றின் தீராத கழிவுகளால் குடிநீர், பாசனம், நிலத்தடி நீர் போன்ற பாதிப்புகளை மக்கள் தினந்தோறும் அனுபவித்து வருகின்றனர். தண்ணீர் கரை புரண்டு ஓடியும் தரமான குடிநீர் கிடைக்காமல் புற்றுநோய் பாதிப்பால் பலர் குடும்பங்கள் நடுத்தருவில் நிற்கிறது. திருப்பூர், நாமக்கல், கரூர், சேலம் மாவட்டங்களில் இந்த பிரச்சனைகள் அதிகமாக உள்ளது. கொங்கு மண்டலத்தின் இந்த ஆச்சரியமான மாற்றம் தமிழக அரசியலில் மீண்டும் புதிய அத்தியாயத்தை தொடங்கும் என்பதில் சந்தேகமில்லை. கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை இது வெறும் தேர்தல் அல்ல, ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு பெரிய அரசியல் சுனாமியாக மாற்ற வேண்டும் என்ற மனநிலையில் இருந்ததாக கூறப்படுகிறது.